ஹாய் ஆல்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிக்டாக் கிளிப் இருக்கு இல்லைங்களா? அத நம்ம எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டிக்டாக் கிளிப் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 15 ஸ்டாண்ட்ஸ் இல்லன்னா 20 ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சில்க் த்ரெட் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த எட்ஜ்ல வந்து கம் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அ இப்போ இந்த லாஸ்ட்ல வந்துட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா? அந்த சில்க் த்ரெட் அத வந்து லைட்டா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ இதில மோஸ்ட்லி கம் நெறைய யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வழுக்கும் மேல. அது மட்டும் இல்லாம அந்த எட்ஜ்லலாம் கொஞ்சம் நெறைய கம் யூஸ் பண்ற மாரி இருக்கும். இல்லன்னா வழுக்கிட்டு வழுக்கிட்டு போயிடும். அதனால நெறைய இதில கம் யூஸ் பண்றதா இருக்கும். கொஞ்சம் அதே மாரி கவனமா பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுனா அப்படியே வழுக்கிட்டு போயிடும். திரும்ப அந்த இடத்துல திரும்ப கம் போட்டு திரும்ப அப்ளை பண்ணி பண்ற மாரி இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா இந்த மாதிரி அழகா நான் வந்து 15 ஸ்டென்ஸ் நான் எடுத்திருக்கேன். பொறுமையா வந்து ஸ்டிக் பண்ணுங்க. இந்த மாரி இந்த எட்ஜ்லலாம் ரொம்ப பொறுமை வேணும். இல்லன்னா திரும்ப வழுக்கிட்டு அந்த பக்கம் போயிடும். அது ஒரு ஒழுங்காவே ஒட்டாதுன்னு வைங்களேன். அங்க கொஞ்சம் வளவளன்னு இருக்கிறனால. அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஸ்டிக் பண்ணுங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் கம் அப்ளை பண்ணி பண்ணுங்க. அப்படியே எப்பயும் போல அந்த நம்ப பேங்கிள் ராப் பண்றோம்ல, அதே போல தான். இதுலயும் வந்து கம் வச்சு கொஞ்சம் சுத்தி சுத்தி பார்த்து பார்த்து ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா பேங்கிள் கூட ஈஸியா பண்ணிடலாம். இருக்கிறதுலயே இது வந்து கஷ்டம். ஏன்னா வந்து இதில வந்து ஈவனா இருக்காது. பேங்கிள் வந்து ஈவனா இருக்கும். இதில கொஞ்சம் மேல கீழன்னு இருக்குல்ல, கேப் எல்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையா தான் சுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஆனா ஒவ்வொரு இதுக்கும் வந்து சுத்தம்போது கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணோம்னா அதுவே நல்லா கிரிப்பா புடிச்சுக்கும். ஆனா அது பார்த்து ஏத்தியமா இல்லாம கொஞ்சம் ப்ரெஷர் குடுத்து குடுத்து நல்லா பண்ணிட்டீங்கன்னா நல்லா வரும். இப்போ திரும்ப நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அந்த இடத்துல இந்த சின்ன கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதையும் வந்து ஃபில் பண்ணி விட்டுருவோம். லைட்டா கம் அப்ளை பண்ணி சுத்த ஆரம்பிச்சிடலாம். இதே ப்ராசஸ் தான் இந்த ஃபுல் கிளிப்புக்கும் இதே ப்ராசஸ் தான். இப்போ வந்து மேலே ஃபுல்லா சுத்தியாச்சு. அடுத்தது வந்து இந்த கிளிப்போட அந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல, அத எடுத்துட்டு இப்போ உள்ளார சுத்தணும். இப்போ அத எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த கீழ இருக்குல்ல, இந்த கிளிப்போட பேஸும், அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் இதுவும் நல்லா அழுத்தி புடிச்சு ஒட்டுற மாதிரி, அதாவது டைட்டா புடிச்சு இந்த மாதிரி அடியில விட்டு சுத்த ஆரம்பிக்கணும். அங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் கையெல்லாம் எடுத்து கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி, அந்த மாதிரி தான் பண்ற மாரி இருக்கும். இது ரொம்ப கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கஷ்டமா இருக்கும்னு வைங்களேன். ஏன்னா எடுத்து நம்ம கைய அது 2த்துக்கும் நடுவுல விட்டு பிரஸ் பண்ணி கொஞ்சம் சுத்தணும். இப்ப நான் ஆல்ரெடி சுத்திட்டேன் கொஞ்சம். இப்போ வந்து அந்த இடத்துல இங்க சுத்திட்டேன்ல, அது ரொம்ப டைட்டா புடிக்க முடியல. புடிச்சிட்டே இருக்கறனால நான் ஒரு பீட்ஸ் எடுத்து அங்க வச்சிருக்கேன். அவங்க ஒரு பீட் எடுத்ததுனா நம்மளுக்கு கிரிப் தேவையில்ல. நம்ம பிடிக்க தேவையில்ல. அதுவே கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும். நம்ம சுத்தி முடிச்சிடலாம். நார்மலா எப்பயும் போல கம் ஒட்டி சுத்தி முடிச்சிடலாம். அந்த நடுவுல கொஞ்சம் தூரம் ஒட்டுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஒட்டணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எதுக்கோ ஒரு சில இதுக்கு என்னன்னா அந்த மேல இருக்கிற அந்த சென்டர் பார்ட் வந்து நல்லா நின்னுக்கும். சில இதுல வந்து கொஞ்சம் நிக்காது. எப்படின்னா நம்ம கைய கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு சுத்துறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்காது கைய எடுத்து எடுத்து. அந்த மாதிரி நடுவுல பீட் வச்சு சுத்த ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் ராப்பிங் முடிச்சாச்சு. இப்போ நம்ம மேலே வந்து ஸ்டோன்ஸ் வச்சு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சும்மா ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி தான் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 3 ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே இங்கே ஒரு லாஸ்ட் எண்டில் ஒன்று, ஸ்டார்டிங்கில் ஒன்று, மிடில் ஒன்று அந்த மாதிரி தான் வைக்கலான்னு இருக்கேன். சிம்பிள் டிசைன் தான். சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி. அதுக்கு வந்து நான் வந்து இந்த ஹாஃப் மூன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை வந்து அப்படியே ஒரு சுற்றி ஃப்ளவர் மாதிரி வைக்க போகிறேன். அவ்வளோதான். இது ஃபுல் ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது நடுவில் வந்து கொஞ்சம் கேப்பாக இருக்கா, அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஸ்டோனை எடுத்து நடுவில் ஒட்டிடலாம். மேலே கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது. அங்கே வந்து சும்மா அதே ஒயிட் ஸ்டோன் எடுத்து ஒரு 3 புள்ளி மாதிரி போட்டு வச்ச வேண்டியதான். ஃபைனல் லுக் இதுதான். இதில் ஏதோ டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.